வணக்கம். இன்றைக்கு வைகறை சிந்தனையில் நம்ம யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போகிறோம். என்னுடைய இனிய நண்பர், குடும்ப நண்பர். அது மட்டுமல்ல, ஒரு சாதாரண கிராமத்தில், வடுகுபட்டி அந்த கிராமத்தில் பிறந்து, பிறகு அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் படிச்சுட்டு சென்னையில் போய் பச்சையப்பன் கல்லூரியில் படித்து எம்ஏ முடித்து, அதே போல் மொழிபெயர்ப்பு துறையில் பணியாற்றி கொண்டு பொன்மொழி வேறுபட்டவர்களை மணந்த பிறகு தன்னுடைய புது கவிதைகள் மூலமாக அதிகமாக இளைஞர்களை ஈர்த்தவர் இவர் தான். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் எம்ஏ படிக்கிறப்ப இவர் எழுதின கவிதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவிதைகள் இவர் காலத்திலேயே இவருடைய செட்டுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. இவர் இப்போ இது நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியம். ஒரு மாணவனுடைய கவிதை கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படிக்கப்பட்டதோடு வைக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அவருக்கே அது பாடமாக இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான ஒன்று. வைகறை மேகங்கள், அதே மாதிரி இன்னும் பல புதுக்கவிதை தொகுதிகள் அதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. நல்ல மிகச்சிறந்த மரபு கவிஞரும் கூட இவர். கவியரங்க மேடைகள் பாடத்தக்க பெருமை உடையவர். நல்ல அவருடைய எழுத்து பார்த்தாலும் இப்படி அச்சு மாதிரி இருக்கும். நான் நிறைய அவரை சந்தித்து பேசுகிறதோடு மட்டுமில்ல, எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம் பேசிக்கிட்டே. அவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் திரையுலகத்தில் நிழல்கள் படத்தில் பாரதிராஜா அவர்களுடைய படத்தில் வேலையில்லாத ஒரு இளைஞன், ஆனால் கனவுகள் மிதக்கின்ற இளைஞன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு ஒரு பாட்டில் சொல்லி கேட்டபோது அந்த திரையுலகத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறார். யார் இசையமைச்சவர்? இளையராஜா அவர்கள். அவர் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும், பூமரங்கள் சாமரங்கள் அப்படிங்கிற அந்த பாட்டு. இது வந்த உடனே அப்போ இலங்கை வானொலியில் ரசிகர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பாட்டு இப்போ ஒளிபரப்பாகுதுன்னு சொன்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து இருந்த ஒரே பாட்டு இந்த பாட்டு தான். அதே போல் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய ராஜபார்வை படத்தில் வரக்கூடிய அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுங்கிற பாட்டு இன்றைக்கும் கேட்டு பாருங்கள். அது அப்படியே இப்போ நம்மளை மயக்கிற மாதிரியான இசை இளையராஜா கொடுக்குறாருன்னா வரிகள் நம்ம அப்படியே வியக்க வைக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அதே போல் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் இவருடைய பாடல் வரிகள் மூலமாக பெரும்புகழை அடைந்தார்கள்னா சும்மா சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கண்ணதாசன் இருந்தார்களோ அதுபோல் இந்த நூற்றாண்டில் மிக அதிகமான படங்களுக்கு பாடல் எழுதியது மட்டுமில்லாமல் இலக்கியத்துறையிலும் சாதனைகள் புரிந்தவர். இவருடைய கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றவை. 3ஆம் உலகப் போர், இந்த இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த நூல்கள் வெளியிடுறப்ப நான் போய் அந்த மேடைகளில் பேசியிருக்கிறேன். அதே போல் என்னுடைய நூல் வெளியீட்டில் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு நடையே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ சமீப காலமாக கட்டுரை ஆற்றுதல் அப்படிங்கிற பேரில் தமிழ் அறிஞர்களை பற்றி தொடர்ந்து அவர் எழுதிட்டும் பேசிட்டு வந்துட்டுருக்கார். தினமணி போன்ற இதழ்கள்லையும் ஹிந்து போன்ற இதழ்கள்லையும் அவை வெளியிடப்படுகின்றன. சிறுகதை மொத்தமாக தொகுத்து குமுதத்தில் தொடர்ந்து வந்தது. சிறுகதை, நாவல், கட்டுரைகள், கவிதைகள், அதே போல் கவிதை வடிவத்தில் அவர் எழுதின எப்படி கண்ணதாசன் சேரமான் காதலின்னு எழுதியிருப்பாரோ அதுபோல் ஒரு சேரனுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அற்புதமான கவிதை பண்ணியிருப்பார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ தமிழை 3ஆக பிரிப்போம். எப்படி? இயல், இசை, நாடகம் என்று இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்ம்போம். சுஜாதா அவர்கள் வந்த பிறகு அதை விஞ்ஞான தமிழ் அப்படிம்போம். அதுபோல் திரையுலகத்தில் அறிவியல் தமிழை கொண்டு அதை பாட்டில் சேர்த்த இவர் பெருமை இவருக்கு தான் உண்டு. உடம்பில் எத்தனை நரம்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை பாட்டுக்கு நடுவில் அப்படியே சொல்லிகிட்டே போகிறவங்களை சொல்லிட்டு வருவார். அதுவும் சங்கர் படங்களில் வரக்கூடிய அந்த பிரம்மாண்டமான இதுகளில் வியக்கத்தக்க முறையில் பாடல்கள் அமைஞ்சிருக்கும். இப்படி இந்தியன் படத்தில் வரக்கூடிய பாடல்கள், ஒருவன் ஒருவன் முதலாளி, நிறைய வெற்றி பாடல்களை சொல்லும்படி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உறவு புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணிங்கிற பாட்டு. இளையராஜாவுடைய இசையில் இவருக்கு தனி ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. முதல் மரியாதைங்கிற படத்தினுடைய மாபெரும் வெற்றி இவருடைய பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான். 6 முறை தேசிய விருது பெற்றவர் இவர் தான் சொன்னால், இவர் தமிழுக்கு இவரால் பெருமையா, தமிழால் இவருக்கு பெருமையா என்று நாம் ஒரு பட்டிமன்றமும் வைக்கலாம். நான் ஒரு பட்டிமன்றம் கூட வச்சுருக்கேன். அந்த பட்டிமன்றத்தில் அவர் உட்கார்ந்துருந்தார். அதாவது பெண்மையை போற்றுவது கருவாச்சி காவியமா அல்லது கள்ளிக்காட்டு இதிகாசமா என்ற அந்த ஒரு பட்டிமன்றத்தில் மேடையிலே உட்கார்ந்து அமர்ந்து படைப்பாளிக்கு முன்னாடி நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற, எழுதி கொண்டே இருக்கின்ற, பேசிக்கொண்டே இருக்கின்ற அற்புதமான கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள்
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அவருடைய அந்த வாழ்க்கை என்பது கவிதை பயணமாக மட்டுமல்லாமல் கல்வி பயணமாக, எழுத்து பயணமாக, கவிஞர்களை மதிக்கிற தினமாக, அவருடைய பிறந்தநாளை எப்படி நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்போமோ, செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் என்போமோ, அதுபோல் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய நாளை கவிஞர்கள் தினமாக கொண்டாடி அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார் என்று சொன்னால், நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், அத்தகைய பெருமைமிக்க கவிப்பேரரசு அவர்களுக்கு நாம் அத்தனை பேருமாக பாராட்டி வாழ்த்து தெரிவிப்போம். வாழ்க பல்லாண்டு, கவிஞர் வாழ்க பல்லாண்டு. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.